நினைத்ததை நடத்தி கொடுக்கும் ரகசிய புள்ளி. ஃபேஸில் மட்டுமே லட்சக்கணக்கான உயிர் புள்ளிகள் இருக்குது. நம்ம இரத்த நாளங்கள் உயிர் புள்ளிகளில் கலந்தே ஓடும். தசைநாறுகள் உயிர் புள்ளியில் கலந்தே ஓடும். நமக்கு எண்ணற்ற கணக்கற்ற மிகப்பெரிய புள்ளிகள் எல்லாத்தையும் இயங்குகிற ஒரு சுவிட்ச் இருக்கும் இல்லையா, காமன் சுவிட்ச். இந்த வர்மப்புள்ளி மிகப்பெரிய வசியத்தை தரும், மிகப்பெரிய சக்தியை தரும், மிகப்பெரிய எண்ணோட்டத்தை தரும். உங்களுக்கு ஒரு எண்ண ஆசைகள் இருக்கும், நினைத்ததை நடத்தி கொடுக்கும். நம்ம இந்த புள்ளி வசிய புள்ளி, அதிசய புள்ளி, மிக முக்கியமான புள்ளி, எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் புள்ளின்னு என்ன வேணாலும் அதுக்கு பேர் வைக்கலாம். இதை மட்டுமே செய்தாலே போதும், நினைவாற்றல் பெருகும், நினைத்தது பெருகும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியே வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி கொண்டானாக ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய எல்லா வகையான சக்தியும் இங்கே பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். அதேமாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் மொழிட்டு இதுக்கெல்லாம் நேரத்துக்குலாம் ஒரு 3 நிமிஷம் கூட ஆகாது. வாழ்க்கையை உயர்த்தி தரக்கூடிய விஷயத்திற்கு நாம் ஏன் ஒரு 3 நிமிஷம் செலவு பண்ணக்கூடாது? வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. நினைத்ததை நடத்தி கொடுக்கும் ரகசிய புள்ளி. அதாவது உடம்புல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 72,000 நாடி இருக்குது. கோடிக்கணக்கில் நமக்கே தெரியாமல் மிகப்பெரிய அட்ராக்ஷன் புள்ளிகள் இருக்குது. ஃபேஸில் மட்டுமே லட்சக்கணக்கான உயிர் புள்ளிகள் இருக்குது. நம்ம இரத்த நாளங்கள் உயிர் புள்ளிகளில் கலந்தே ஓடும். தசைநாறுகள் உயிர் புள்ளியில் கலந்தே ஓடும். நமக்கு எண்ணற்ற கணக்கற்ற மிகப்பெரிய புள்ளிகள் எல்லாத்தையும் இயங்குகிற ஒரு சுவிட்ச் இருக்கும் இல்லையா, காமன் சுவிட்ச். அதான் மெயின் அண்ட மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பிட்யூட்ரி கிளாண்டில் இருக்கக்கூடிய 2 இருக்கும். உள்ளோட சுவிட்ச் ஆன் நடுவில் மோட்டார் சென்சாரி, உள்ளோட பான்ஸு. அப்படியே கொண்டு வந்தீங்கன்னாக்கா நெற்றி புருவம், அப்படியே கொண்டு வந்தீங்கன்னாக்கா மூக்கு நுனி. இதுதான் ஆதாரம், உயிர் ஆதாரம். இது யாருக்குமே தெரியாது. நம்ம சுவாசம், நம்மளுடைய சுவாசிக்கும் நரம்பு என்ன சைஸில் இருக்குன்னு தெரியுங்களா? முடி சைஸ். அது எங்கே இருக்குது? மூக்கு நடுவில் இருக்கும். கரெக்டாக போகும். நம்மளோட டேஸ்ட் நரம்பு அதோட போய் கனெக்ட் ஆகும். ஆக எல்லா நரம்புகளும் மொத்தமாக படைத்த கடவுள் இந்த சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பா நல்ல நறுமணம், அப்பா நல்ல ஒரு டேஸ்ட்டு, இதெல்லாம் எல்லாமே எங்கே அடங்கியிருக்கு? உள்நாக்கில் அடங்கியிருக்கிறது. அதான் அந்த ரகசிய புள்ளியை ஆட்டிவிடும் சரித்திர மணி. அப்போது அதோடய புள்ளி எங்கே இருக்குது? மூக்கு நுனி. அதாவது அதோட ஆதாரம் இங்கே இருக்கும். இந்த 2 லிப்ஸ் கடையில் ஒரு பள்ளம் இருக்கும், அது உயிர் நாடி புள்ளி. அதோட சுவிட்ச் எங்கே இருக்குது? மூக்கோடைய இந்த முனியில் இருக்குது. நாம் அதை போட்டு டக்கு 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 டக்குலாம் அடிக்க தேவையில்லை. லைட்டாக அப்படி கையை வச்சு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9. அவ்வளோதான். கிளாக் வைஸில் ஒரு 9, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 9, ப்ரெஸ்ஸிங்கில் ஒரு 9. அவ்வளோதான். பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும் பொழுது, இது பண்ணுறதுக்கு முன்னாடியே மூச்சை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? லாங் பிரீத். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே கை வைக்கிறீங்க. கை வச்சுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறீங்க. மெல்லமாக தடவினா போதும். அந்த வர்மப்புள்ளி அவ்வளோ சாஃப்ட். இந்த வர்மப்புள்ளி மிகப்பெரிய வசியத்தை தரும், மிகப்பெரிய சக்தியை தரும், மிகப்பெரிய எண்ணோட்டத்தை தரும். உங்களுக்கு ஒரு எண்ண ஆசைகள் இருக்கும், நினைத்ததை நடத்தி கொடுக்கும். நம்ம இந்த புள்ளி வசிய புள்ளி, அதிசய புள்ளி, மிக முக்கியமான புள்ளி, எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் புள்ளின்னு என்ன வேணாலும் அதுக்கு பேர் வைக்கலாம். நமக்கே தெரியாது. நம்ம கண்ணாடியில் பார்த்துட்டு இன்றைக்கி நடந்தால் தீரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த 2 கண் பார்வையும் இந்த புள்ளியும் சேரும். கண்ணில் ஒளி எப்படி போகுதோ நம்மளால் பார்க்க முடியாது. அதேமாரி மூக்கு வழியாகவும் போகும், கீழே இருக்கக்கூடிய ரகசிய புள்ளியாகவும் போகும், தாடக்கட்ட பள்ளியாகவும், இதுமாரி பலாயிர வேவ்ஸ் போகும். அது பாசிட்டிவாக இருக்கும் போது தான் நமக்கு நல்லது நடக்குது. அது எல்லாம் நெகட்டிவாக போச்சுனாக்கா நமக்கு போகுது. நம்ம நல்ல ஒரு ஆள் வாங்க, நான் ஒரு விஷயத்தை பண்ணி தரேன்னு சொல்லுவோம். இதை நெகட்டிவாக இருக்கிற நேரத்தில் போய் நம்ம போனோம்னா அவருக்கு நமக்கு ஏனே தெரியாது, பிடிக்காது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் இன்னொரு வேலை இருக்குன்னு அவசியமாக ஒன்றுமே இருக்காது வேலை, கிளம்பி போயிடுவார். இதை பாசிட்டிவ் ஆக்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அதிகபட்ச பெரிய வேலையாக இருந்தாலும் அதை உதறிட்டு உங்கள்கிட்ட நின்று உங்கள் வேலையை முடிச்சுட்டு போவார். அப்போ எவ்வளோ பெரிய அட்ராக்ஷன் கொடுக்குது. அதுதான் இதோட கனெக்ட் பண்ணது துரியம். அதனால தான் மேலே சந்தனம், விபூதி என்னென்னலாம் வச்சு ஆக்டிவேட் பண்ணுறோம். எதுக்காக ஆக்டிவேட் பண்ணுறோம்னா நேர்மற்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும், எதிர்மறை ஆற்றலை போக்க வேண்டும் என்பதற்காகவே.
இன்றைக்கி விபூதிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, குங்குமம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் கலந்த வசிய மை வந்து ஒரு பெரிய விஷயம்னு நினச்சேன். என்னடா மை அப்படிங்கிறாங்க. மை என்பது மையத்தில் இருப்பதால் மை. எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. மையினா ஐயோ பயமாக இருக்குது. மையத்தில் இருப்பது, இந்த மையம் என்ன, இங்கே மையம். மையத்தில் வைப்பது இங்கே எங்கே சூப்பராக இருக்கும்னா அடுத்த கனெக்ஷன் சுவிட்ச். அதனால தான் இதுதான் ரகசிய புள்ளி. இதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு, கான்சன்ட்ரேட்னா ரொம்ப இல்லை, உங்களுக்கு என்ன நினைக்கணுமோ, என்ன நினச்சிட்டிங்களோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கை வச்சுட்டு ஒரு 9 கிளாக் வைஸ், 9 ஆன்டி கிளாக் வைஸ், 9 பஞ்ச், அதாவது அது ஒரு 9, அது கிளாக் வைஸ்ல டைரெக்டாக அமைச்சாலே போதும். இதை மட்டுமே செய்தாலே போதும். நினைவாற்றல் பெருகும், நினைத்தது பெருகும். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியே வெற்றி வெற்றி வெற்றி. வெற்றி கொண்டானாக ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய எல்லா வகையான சக்தியும் இங்கே பாசிட்டிவாக இருக்கணும். நான் சொல்லுவோம்ல, நம்மளோட சுதந்திரம் வந்து இங்கே தான் இருக்கணும், மூக்கை தொடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட உயிர் புள்ளி வேறு யாரும் தொட்டக்கூடாது, நம்மளுடைய எல்லையை யாரும் தொட்டக்கூடாது, நம்மளுடைய எல்லைக்குள் யாரும் நெகட்டிவிட்டியாக உள்ளே வரக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவாக நீ இருந்து இருக்கணும். இந்த 9 சக்கரங்களுடைய உயிர் புள்ளியும் இது தான். நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா மெயின் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நிறையா சுவிட்ச் இருக்கும். மெயின் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெயின் தான் இந்த மெயின். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு புள்ளி, அதான் ரகசிய புள்ளி அப்படின்னு சொன்னேன். இதை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுவதனாலும் டேப்அப் பண்ணுறது, சில பேர் டேப்புங்கிறனால வேகமாக தட்டுறாங்க, அது ரொம்ப சென்சிட்டிவ். அதனால தான் தடவுனாலே போதுமான விஷயந்தான், நம்மளுடைய சுவிட்ச் ஆன் ஆகிடும். உங்களுடைய என்னென்னலாம் நீங்கள் வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது எத்தனையுமே கலர்ஃபுல்லாகும், பிளாக் அண்ட் ஒயிட் ஆகாது. ஏன்னா இந்த வந்து வாஷ் அவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கே வேலை இல்லை. ஒன்லி வின் அவுட். வின் போயிட்டே இருக்கும் அதிகமாக. விண்ணை நோக்கி செல்லக்கூடிய அத்தனை கிரகங்களின் சக்தியும் நமக்குள்ளே வந்து சேரும். இதுதான் டாப். சென்சாரி, மோட்டார் சென்சாரிக்கு அவ்வளோ பெரிய சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இது பாயிண்ட். 72,000 நாடிக்கும் மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மெயின். ஸோ டேரெக்டாக கனெக்டட் வித் சோலார் பிளக்ஸ். சோலார் பிளக்ஸுங்கிறது தொப்புள் நாடிக்கு மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து தொப்புள் ஃபுல்லாக சுற்றி எடுக்கும். இப்படி ஆரம்பித்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அது அழகாக ஜிக்ஸாக்காக அழகாக மேக்னெட்டிசமோடு சுற்றினா அப்படி இருக்கும், மின்காந்த ஆற்றோடு சுற்றினா அப்படி இருக்கும். அதுதான் இந்த புள்ளி. இதை தான் நம்ம எப்போ செய்யலாம், நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். அதேமாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் முடிட்டு, இதுக்கெல்லாம் நேரத்துக்குலாம் ஒரு 3 நிமிஷம் கூட ஆகாது. வாழ்க்கையை உயர்த்தி தரக்கூடிய விஷயத்திற்கு நாம் ஏன் ஒரு 3 நிமிஷம் செலவு பண்ணக்கூடாது? செய்யலாம். மற்றவங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு. எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.